அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஐப்பசி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை காலை வானிலை நிலவரம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து அறிக்கைகளை பெற ஆல் எனேபிள் பண்ணிங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் வரும். பட்டன் ஃபோன் வச்சிருக்கிற விவசாயிகளுக்கு இந்த அறிக்கையை கொண்டு போய் சேருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இது எல்லாருக்கும் இந்த உண்மையான அறிக்கை எல்லாருக்கும் போய்ட்டு உண்மையான அறிக்கையாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ரைட்டுங்களா? இப்போ நேற்று மயிலாடுதுறை செம்மனார் கோயில் டெல்டா பகுதியில் சொல்கிறேன் வச்சுட்டு ஒரு 2.5 சென்டிமீட்ரு 3 சென்டிமீட்டருக்குள்ளே மழை. மணல்மேடு பகுதியெல்லாம் சுத்தமாக நெல் லேசாக தூரிச்சு. அது ஒரு ஒரு சென்டிமீட்டர் 1 மில்லிமீட்டர் கூட இருக்காது. அதனால் அது இல்லை, ரைட்டு. இப்போ என்ன விஷயம், செய்தி என்னான்னு கேட்டிங்கன்னா, வடகிழக்கு பருவக்காற்று அப்படியே வடகிழக்கு காற்றுன்னு வச்சுங்க, பருவ காற்றுன்னு சொல்ல வேணாம். காற்று இன்னும் திரும்பலை. அதாவது அந்த கல்மேகி புயல் பிலிப்பைன்ஸ் வியட்நாமை பிரட்டி போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 230, இனிமேல் தான் செய்தி வரும், கிட்டத்தட்ட ஒரு 300 பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க. ஒரு ஹெலிகாப்டரில் இருந்தவங்க ஒரு 6 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி அது அழிச்சாட்டியம் பண்ணிவிட்டு அது போயிருக்கு. இப்போ ஃபங்க்வான்னு ஒரு புயல், அது ஹாங்காங்க்கு தைப்பே வழியாக அது கடந்து போயிட்டுருக்கு. அது வடகிழக்கில் திரும்பி போயிட்டுருக்கு, நம்ம பக்கம் வரலை. இந்த கல்மேகின் எச்சம் இப்போ நம்ம வங்கக்கடல் பகுதியில் என்ன நிலைமைன்னு கேட்டிங்கன்னா, தென் மாவட்ட பகுதிகளில் ஒரு யூஏசின்னு சொல்லிட்டு அப்பர் ஏர் சர்க்குலேஷன் ஒரு மேலடுக்கு சுழற்சி, ஆந்திரா பகுதிகள்கிட்ட ஒரு அப்பர் ஏர் சர்க்குலேஷன் ஒன்று இருக்குது. இதுதான் தான் காற்றை அது பிரித்து, அதாவது நம்ம யங்கூன்கிட்ட இருந்து வங்கதேசத்துக்கு போன அந்த சுழற்சி போய் கரைஞ்சி போய் திரும்பி வந்துக்கிட்டு இருக்கு. அந்தமானுக்கிட்ட ஒரு சிறிய ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு நிகழ்வு ஒன்று உருவாகிக்கிட்டு இருக்கு. இப்போ கல்மேகியினுடைய எச்சம் இது, அதாவது ஒரு 11ஆம் தேதி வரப்போகுது. இந்த ஃபங்க்வான் புயல் இருக்குல்ல, தென்சீன கடல் தானே, அதுவும் போய் முடியறதுக்கு 12 தேதி கிட்டக்கிட்ட ஆகிடும். ஆனால் 11ஆம் தேதியே காற்று திரும்பிடும், 9ஆம் தேதியே காற்று திரும்பின மாதிரி இருக்கும் நாளைக்கே. ஆனால் பெரிய மழையெல்லாம் இருக்காது. ஆனால் 20லேருந்து 25ஆம் தேதிக்குள்ள டெல்டா மரக்காணம் இடையே, அதாவது அது மத்திய வங்கக்கடல்லையே 77 கிலோமீட்டர் ஸ்பீடு, அதாவது வெரி சிவியர் சைக்ளோனாக, குறைந்த சின்ன புயல்லாம் கிடையாதுங்க, ஒரு பெரிய புயலாகவே அது டெல்டாவுக்கும், பெரிய புயலாக இருந்துச்சுன்னா சென்னை வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய மழையை கொடுக்கும், ரைட்டுங்களா? இது இப்போதைய செய்தி, ரைட். அதாவது 22